வணக்கம். இன்னைக்கு சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு நார்த் இந்தியன் டிஷ் பார்க்க போகிறோம். ராஜ்மா சாவல். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 வரமிளகா, 1 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அரோமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு அரோமா வந்ததும் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பரில் போட்டு நீங்கள் மிக்சியில் கூட கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போது அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இதுதான் ராஜ்மா, அதாவது கிட்னி பீன்ஸ்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்த தண்ணியோடவே இந்த சுண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த சுண்டல் முழுசாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா லைட்டாக மத்து வச்சு ஸ்மாஷ் பண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க 2 மினிட்ஸ்க்கு. இப்போது இந்த டைமில் நான் கொஞ்சம் போல் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா சாவல் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ராஜ்மா சாவல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.